ஹலோ எவரிவன், வெல்கம் டு சிசேட் அறிவு. நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரீஸ்ல பார்ட் நம்பர் 28 பார்க்க போறோம். இது எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஷின்ஸ் இருக்கு. சரிங்களா, வாங்க கொஷின்ஸ்குள்ள போகலாம். ஸோ இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஷினை தெளிவாக ரீட் அவுட் பண்ணுங்கம்மா ஒரு தடவை. ஏன்னா இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. கான்செப்ட் புரிஞ்சிருந்தா சம அப்ரோச் பண்ணி கொஷினை தெளிவாக ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க. தேர் ஆர் சர்டன் 2-digit நம்பர்ஸ். த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி நம்பர், ஓகேவா, த டிஃபரன்ஸ் பிட்வீன் தி நம்பர் அண்ட் தி அப்ட்ரெயின்ட் ஆன் இட் ரிவர்சிங் இஸ் ஆல்வேஸ் 27 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நம்பர் இருக்கு, அந்த நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் எடுத்தாங்கன்னா என்ன கிடைச்சிருக்காங்களா? 27 வந்திருக்காங்களா? ஹவு மெனி சச் மேக்ஸிமம் 2-digit பாசிபிள்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ரொம்ப முக்கியமானது. ஸோ சிம்பிளா ஒரு 2-digit நம்பர் அப்படின்றது XYன்னு வச்சுக்கோங்களேன். அது ரிவர்ஸ்ல எடுத்துருந்தீங்கன்னா OXன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த 2-digit நம்பர் எப்படி சொல்லுவாங்கன்னா, இந்த XY வந்து எப்படி சொல்லலாம், யூனிட் டிஜிட் 10th digit இருக்குன்றதுனால 10x plus y அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரிவர்ஸ் எழுதுனீங்கன்னா 10y plus x. இது ரெண்டுத்துக்கு டிஃபரன்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க? 27 சொல்லியிருக்காங்க. மறுபடியும் நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்க. 10x plus y டிஃபரன்ஸ் சொல்லியிருக்காங்க மைனஸ் பிராக்கெட்ல 10y plus x ஈக்குவல் டு என்ன சொல்லியிருக்காங்க? 27 சொல்லியிருக்காங்க. இதை இப்போ காமன் டேர்ம் ரிமூவ் பண்ணணும். 10x plus y minus 10y minus x is equal to 27. ஸோ 10xல இருந்து ஒரு x போயிடுச்சுன்னா 9x minus 9y equal 27. ஸோ 9 காமன் வெளியே எடுத்துருங்க. x minus y equal to 27. அப்போ x minus 1 என்னங்க வந்திருக்கணும்? x minus y யோட வேல்யூ என்னது? 3. அப்ப ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணா 3 வரணும். யார் யார் பாசிபிலிட்டி இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? பாருங்க, 4 minus 1 அப்ப பாருங்க 41. அடுத்தது 52. அடுத்தது 63. அடுத்தது 74. அடுத்தது 85. அடுத்தது 96. இந்த இடத்துல 30 எடுக்கக்கூடாது. ஏன்னா இப்போ 30ன்றது 2-digit நம்பர் தான். பட் அது ரிவர்ஸ் பண்ணி எழுதுனா 03ன்னு வரும். 03ன்றது ஒரு சிங்கிள் டிஜிட், 0 கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம் இல்லையா? அதனால 30 எடுக்கக்கூடாது. அப்ப எத்தனை செட்டுங்க இருக்கு? மொத்தம் 6 செட் இருக்கு. ஓகேவா? பாருங்க 6 செட் இருக்கு. அப்ப ஆப்ஷன் ஆனா 6 இல்லையே. அப்ப அதனால நன் ஆஃப் தி அபோவ்னு போட்டுருக்கோம். பட் ஆன்சர் வந்து 6. புரிஞ்சுதா? ஓகே தானே, என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு. வெரி குட்மா. செகண்ட் கொஸ்டின், இதுவும் ரொம்ப முக்கியமானது. சரியா, தெளிவா கொஸ்டின் ரீட் பண்ணிக்கோங்க. பாருங்க என்ன கேட்டிருக்காங்க. வாட் இஸ் தி டோட்டல் நம்பர் ஆஃப் டிஜிட்ஸ் பிரிண்டட் இஃப் எ புக் கண்டெய்னிங் 150 பேஜஸ் சொல்லியிருக்காங்க. பேஜ் வந்து 1ல இருந்து 50 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அப்போ 1ல இருந்து 9 வரைக்கும் அந்த பேஜ்ல எவ்வளவு டிஜிட்ஸ் பிரிண்ட் ஆயிருக்கும்? 9 டிஜிட். ஸோ அது சிங்கிள் டிஜிட். ஸோ 9 into 1 வந்து 9 டிஜிட். அடுத்தது பேஜ் நம்பர் 10ல இருந்து பேஜ் நம்பர் 99 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமா எத்தனை பேஜஸ் இருக்கு? 90 பேஜஸ் இருக்கு. ஒரு பேஜ்ல 2 டிஜிட். அப்போ 90 into 2னா 180. அடுத்து பேஜ் நம்பர் 100ல இருந்து பேஜ் நம்பர் 150 வரைக்கும் பாத்தீங்கன்னா மொத்தமா 51 பேஜ் இருக்கு. ஒரு பேஜுக்கு 3 டிஜிட்னா அப்ப 51 into 3 என்ன கிடைச்சிருக்கும்? 153. இது எல்லாமே ஆட் பண்ணி பாருங்க. 153, 180, 9 ஆட் பண்ணீங்கன்னா 342. ஆன்சர் எங்க இருக்கு? செகண்ட் ஆப்ஷன். நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்ல ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு பாருங்க. இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கேலண்டர்ல இருந்து. இஃப் செகண்ட் அண்ட் ஃபோர்த் சாட்டர்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்த்ல என்ன சொல்லியிருக்காங்க? லீவுன்னு சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு ஆல் சண்டேஸ் ஆர் லீவுன்னு சொல்லியிருக்காங்க ஒரு ஆஃபீஸ்ல. வாட் வுட் பி தி மினிமம் நம்பர் ஆஃப் பாசிபிள் ஒர்க்கிங் டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனி மந்த் எனி இயர்னு சொல்லியிருக்காங்க. அப்ப எனி மந்த் எனி இயர்ன்றதுனால நம்ம அதை லீப் இயராகவும் எடுக்கலாம், நார்மல் இயராகவும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அப்போ ஒருவேளை ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மந்த்ல மேக்ஸிமம் எவ்வளவு நம்பர் ஆஃப் டேஸ் வரும்? 31. அதை விட்டா 30 டேஸ் வர மாதிரி இருக்கும். கரெக்டா? அதை விட்டா 29 டேஸ். பிப்ரவரி லீப் இயர்னா 29. ஓகேவா? 28னா பிப்ரவரி நார்மல். இப்போ இதுதான் ஒரு மேக்ஸிமம். இந்த 31ன்றது ஜனவரி மார்ச் எப்படின்னா வச்சுக்கலாம். 30ன்றது ஏப்ரல் ஜூன் எப்படி எது வேணா வச்சுக்கலாம். இப்போ வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ அந்த மந்த் வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் தேதி என்னைக்கு ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லவே இல்லை. அப்ப நாமளாவே பாசிபிள் பண்ணி எடுக்க போறோம். ஓகேவா? இப்போ ஒருவேளை சாட்டர்டே, ஓகேவா, சாட்டர்டே எல்லாம் எப்போ வராங்கன்னு கன்சிடர் பண்ணுங்களேன். சாட்டர்டே எல்லாமே 1ஆம் தேதி வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ 1ஆம் தேதி சாட்டர்டே, அகைன் சாட்டர்டே 8ஆம் தேதி வந்திருப்பாங்க. அகைன் சாட்டர்டே 15ஆம் தேதி, அகைன் 22, அகைன் 29ஆம் தேதி சாட்டர்டே வருவாங்க. அப்ப சண்டே எல்லாம் எப்போ வந்திருப்பாங்க? 1ஆம் தேதி சாட்டர்டேனா 2ஆம் தேதி சண்டே 2, 9, அதன் பிறகு 16, 23. ஏன்னா பாருங்க 22ஆம் தேதி சாட்டர்டேனா 23 சண்டே, அடுத்து 30. இந்த மாதிரி இருக்கு. அப்ப இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. அப்போ இங்க 8 அந்த செகண்ட் சாட்டர்டே ஃபோர்த் சாட்டர்டே லீவு. அப்போ 8, 22 லீவா வந்திருக்கும். சண்டே 5 சண்டே. அப்போ ஒருவேளை 31 டேஸ் இருக்கக்கூடிய ஒரு மந்த் எடுக்கிறீங்க அப்படின்னா அதுல 7 நாள் லீவு போயிடுச்சு. அப்போ ஒர்க்கிங் டேஸ் என்னங்க இருந்திருக்கணும்? என்ன இருந்திருக்கணும்?
23 இருந்திருக்கணும். ஓகே தானே? சாரி, இங்க நான் 13 போட்டிருக்கணும். இது 13. ஒருவேளை 30 டேஸ் இருக்கக்கூடிய ஒரு மந்த் இருக்கிறீங்க, அங்க ஒர்க்கிங் டேஸ் என்னவாங்க இருந்திருக்கணும்? செக் பண்ணி பாருங்க. 30 நாள்ல 7 நாள் லீவ்ல போயிடுச்சுன்னா 23 நாள் ஒர்க்கிங்ல இருந்திருக்கும். அடுத்தது ஒருவேளை 29 டேஸ் இருக்கக்கூடிய ஒரு மந்த் இருக்கிறீங்க, அப்போ இந்த சண்டே அப்படின்றது கேன்சல் ஆயிடும். ஏன்னா 29 நாள்னா சாட்டர்டே 29 இருந்துச்சு, அப்ப இந்த சண்டே கேன்சல் ஆயிடும். அப்ப அதுல எத்தனை நாள் வந்திருக்கு எனக்கு? 1 2 6. 29ல 6 போயிடுச்சுன்னா 23. ஒருவேளை 20 டேஸ் இருக்கக்கூடிய ஒரு மந்த்னா அந்த 29 கேன்சல் ஆயிடும். கரெக்டா? அப்போ 1 2 பிளஸ் இதுல ஒரு 4, 6 நாள் லீவ்ல போயிடுச்சுன்னா 22 நாள். இதுதான் மினிமம் ஒர்க். அப்போ என்ன ஆன்சர்? செகண்ட் ஆப்ஷன் 22. எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுதுங்களா? இதுல சில பேர் எங்க பாருங்க, நான் வந்து இப்போ 1ஆம் தேதி வந்து பாத்தீங்க அப்படின்னா சாட்டர்டே வச்சு போட்டிருக்கேன். நீங்க ஒருவேளை இந்த 1ஆம் தேதி சண்டேல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி மூவ் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்க செக் பண்ணி பாருங்க. சரியா? ஏன்னா அவன் எனி மந்த் எனி டேன்னு சொல்லியிருக்கான். நம்ம எப்படி வேணா வச்சுக்கலாம். மந்த் ஸ்டார்டிங் 1ஆம் தேதி நான் சாட்டர்டேன்னு வச்சு போட்டிருக்கேன். நீங்க என்ன பண்ணுங்க, சண்டேன்னு வச்சு கூட ட்ரை பண்ணி பாருங்க. என்ன வருதுன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கொஸ்டின் நம்பர் 4. ரொம்ப முக்கியமானதுங்க. எனக்கு வந்து 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கான். பி பிளஸ் கியூ அப்படின்னா அதாவது பி பிளஸ் கியூ மைனஸ் பி பிளஸ் ஆர் மைனஸ் கியூ அப்படின்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ பி பிளஸ் ஆர்னா இதை பண்ணி அப்ளை பண்ணுங்க. பி பிளஸ் ஆர்னா பி இஸ் சன் ஆஃப் ஆர். பி இஸ் சன் ஆஃப் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர் மைனஸ் கியூ அப்படின்னா ஆர் இஸ் ஒய்ஃப் ஆஃப் கியூ. ஆர் இஸ் ஒய்ஃப் ஆஃப், சாரி செக் பண்ணிக்கலாம். ஆர் மைனஸ் கியூ அப்படின்னா ஆர் இஸ் ஒய்ஃப் ஆஃப் கியூ. ஆர் இஸ் ஒய்ஃப் ஆஃப் கியூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 4 ஆப்ஷன்ல யார் வரும்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கியூ இஸ் சன் ஆஃப் பின்னு பாருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் கரெக்டா எடுத்து எழுதிருக்கு, நான் அதோட செக் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட்ல இருந்து சால்வ் பண்றேன். லைட்டா கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. பி பிளஸ் கியூ, சாரி பி பிளஸ் ஆர், அதன் பிறகு ஆர் மைனஸ் கியூன்னு இருக்கு. அப்புறம் இங்க பி போடுவேன், இங்க ஆர் போடுவேன், இங்க பி போடுவேன், இங்க ஆர் போடுவேன். அப்ப பி பிளஸ் ஆர்னா என்னங்க மீனிங்? பி இஸ் சன் ஆஃப் ஆர். பி இஸ் சன் ஆஃப், நல்லா பாருங்க, பி இஸ் சன் ஆஃப் ஆர். அடுத்து ஆர் மைனஸ் கியூன்னு இருக்கு. ஆர் மைனஸ் கியூ. அப்ப அதுக்கு என்ன மீனிங்? ஆர் இஸ் ஒய்ஃப் ஆஃப் கியூ. ஆர் இஸ் ஒய்ஃப் ஆஃப் கியூ. இதுதான் டயக்ராம். இப்ப ஃபர்ஸ்ட் பாருங்க, கியூ இஸ் சன் ஆஃப் பியா? கிடையாது. கியூ இஸ் ஒய்ஃப் ஆஃப் பியா? கிடையாது. கியூ இஸ் ஃபாதர் ஆஃப் பியா? ஆமா. அப்போ ஆப்ஷன் சி தான் சரியான ஆன்சர். கை நோட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி நான் முதல்ல வரைஞ்ச டயக்ராம் கரெக்ட் தான், பட் ஆப்ஷன்ல அந்த டேர்ம் எங்க இருக்குன்னு தேடி தான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி தான் சரி ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கான லாஸ்ட் கொஸ்டின், இது ரொம்ப முக்கியமானதுங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, a watch loses 2 minutes in every 24 hours while another watch gains 2 minutes in every 24 hours அப்படின்னு சொல்லியிருக்காங்க. At a particular instant the two watches showed an identical time சொல்லியிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எது கரெக்ட்? 24 hour கிளாக்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பாருங்க, 24 hour கிளாக்னு சொல்லியிருக்காங்க. என்ன பண்றேன் அப்படின்னா, இப்ப இங்க ஒரு கிளாக் இருக்கு, இங்க ஒரு கிளாக் இருக்கு. அப்ப இந்த மாதிரி இருக்கிறப்போ நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. ஒரு கிளாக் வந்து பாத்தீங்கன்னா 2 மினிட்ஸ் கெயின் பண்ணுது ஒரு நாளைக்கு, இன்னொரு கிளாக் 2 மினிட்ஸ் லாஸ் பண்ணுது ஒரு நாளைக்கு. அப்போ இந்த கடிகாரம் ரெண்டுமே சேர்த்து நான் பாக்குறப்ப டைம் டிஃபரன்ஸ் என்னவா இருக்கும்? ஒரு கிளாக் கெயின் பண்ணுது, ஒரு கிளாக் லாஸ் பண்ணுது. அப்போ டைம் டிஃபரன்ஸ் பிட்வீன் இந்த கிளாக் பெர் டேக்கு எவ்வளவு இருக்கும்? போத் கிளாக்கு டைம் டிஃபரன்ஸ் பிட்வீன் போத் கிளாக் பெர் டே எவ்வளவு அங்க இருக்கும்? 4 மினிட்ஸ் இருக்கும். உங்களுக்கு தெளிவா தெரியும் ஒன் டேக்கு எவ்வளவு மினிட்? ஒன் டேக்கு 1440 நிமிடங்கள் இருக்கு. ஏன் ஒன் டேனா இது 25 ஹவர் கிளாக்னு சொல்லியிருக்காங்க.
1 டேக்கு 1440 நிமிடங்கள். அப்போ மறுபடியும் இது 24 ஹவர் கழிச்சு கரெக்டா பாத்தீங்கன்னா இது டேலி ஆயிருக்கும். அப்போ அந்த 1440 என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா 1 டேல எவ்வளவு டைம் டிஃபரன்ஸ் இருக்கு 4. அப்போ 1440/4 போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 360 கிடைச்சிருப்பாங்க. இந்த கடிகாரம் மறுபடியும் 360 நாள் கழிச்சு சரியான டைம். ஏன்னா 24 ஹவர்ல அது சரியான டைம் காமிக்கும். ஆனா அது ஒரு நாளைக்கு டைம் டிஃபரன்ஸ் 4 தான். அப்போ ஒரு நாளைக்கு ஓவரால் மினிட் 1440. அப்போ 1440/4 போட்டீங்கன்னா உங்களுக்கு 360 கிடைக்கும். அப்போ அந்த கடிகாரம் 360 டேஸ் கரெக்டா அந்த டைம் காமிச்சிருக்கும். ஆப்ஷன் எங்கேயுமே 360 கிடையாது. அப்போ அதனால நன் ஆஃப் தி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு மாதிரியான கொஸ்டின் தான். பட் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கிடைச்சிடும். ஸோ கைண்ட்லி நோட் பண்ணிக்கோங்க. டேக் கேருங்க. தேங்க்யூ.